இந்த தீபாவளிக்கு சூப்பரான மோத்திச்சூர் லட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த கப்பால் 2 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துருக்கேன். ஸ்வீட்னால கொஞ்சமாக சால்ட் சேர்த்து அந்த மாவில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கட்டி இல்லாமல் இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வானலில் தேவைக்கேற்ற ஆயில் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச மாவை ஊற்றி இந்த அளவுக்கு நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப கிறிஸ்பியாக எடுத்துடாதீங்க, அப்புறம் நம்ம கிரைண்ட் பண்ணும்போது ரொம்ப பவுடர் ஆகிடும். அதனால் இந்த அளவுக்கு இருக்கும்போதே எடுத்துகிட்டு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி கிரைண்ட் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு கிரைண்ட் பண்ணால் போதும். பாருங்கள், எனக்கு இந்த அளவுக்கு மாவு கிடச்சிருக்கு. இப்போ நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணிடலாம். ஒரு வானலில் எந்த கப்பால் மாவு எடுத்தனோ அதே கப்பால் 1.5 கப் அளவுக்கு சுகர் எடுத்திருக்கேன். 3/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. சுகர் நல்லா மெல்ட் ஆனால் மட்டும் போதும், கம்பி பதம்லாம் இதுக்கு தேவையில்லை. இப்போ பாருங்கள், சுகர் நல்லா மெல்ட் ஆகி லைட்டாக அந்த பிசுபிசுப்பு தன்மை வந்துருச்சு. இப்போ ஃபைனலாக 2 ஏலக்காய் சேர்த்து ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்க மாவை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது 1 ஸ்பூன் நெய் சேர்த்து அப்புறம் கொஞ்சமாக முந்திரி பருப்பும் நெய்யில் வறுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓரளவுக்கு நல்லா திக் கன்சிஸ்டன்சி வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போது சூடு ஆறுற வரைக்கும் கொஞ்ச நேரம் விட்டுட்டு இந்த மாதிரி லட்டு ஷேப்புக்கு நல்லா பிடிச்சி எடுத்திங்கன்னா சூப்பரான டேஸ்டியான மோத்திச்சூர் லட்டு ரெடி. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். எங்கள் வீட்டில் தீபாவளி ரெசிபீஸ்லாம் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டோம். உங்கள் வீட்டில் ஸ்டார்ட் பண்ணியாச்சான்னு சொல்லுங்கள். அப்புறம் எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி. இந்த தீபாவளி எல்லோரும் சேஃப் அண்ட் செக்யூராக என்ஜாய் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் தீபாவளி ரெசிபியை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.